ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்குறோன்னா ஆஃப் த ரோடு மோடட் கேம் பிளே கைஸ். உங்களுக்கே தெரியும், நான் எப்பயுமே நார்மல் கேம்ஸ் தான் போடுவேன். ஆனால் இந்த தடவை புதுசாக மோடட் கேம் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நல்ல அதிகமாக நிறைய இருக்கிற மணி மற்றும் எல்லா காருமே அன்லாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஐபியும் தான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லா காரையும் ஓட்டி பார்க்க போகிறோம். எல்லா ஷிப்பையும் ஓட்டி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். கவர் பண்ண முடியலன்னா பார்ட் 2 கொண்டு வரேன். அதே மாதிரி யாருக்காவது இதே மாதிரி மோடட் கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் வந்துச்சுன்னா நான் எப்படி ஆஃப் த ரோட் மோடட் கேம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவே போடுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ கார்பன் 80 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஃபுல் கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோக்காக. செம ஸ்பீடு போகும் கைஸ். இது அதை விட நல்லா நிறைய ஸ்பீடு காரெலாம் இருக்கு. ஆனால் இது எனக்கு பிடிக்கும், அதனால் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த கார் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம். எவ்வளோ ஸ்பீடு போகுது, நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்கடுத்து மொத்த கார் ஸ்பீட் அந்த எடுப்போம் கைஸ். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இது எப்படி என்கிட்ட இவ்வளோ நைட்ரோ வந்துச்சுன்னு எனக்கே தெரில கைஸ். கேமை டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன், அப்படியே எல்லாம் நிறைய வந்துடுச்சு. அதை விட இந்த ஹெலிகாப்டர்லாம் இருக்கும் கைஸ். அப்படியே எல்லாத்தையும் ஓட்டி பார்க்கணும்னு சொன்னால அப்படியே அந்த ஹெலிகாப்டரையும் ஓட்டி பார்ப்போம். கார் சர்வீஸ் பண்ணி விட்டு கார் விட்டு இறங்கிறதுக்கு ஃபஸ்ட் பேசஞ்சருக்கு வந்துட்டு இப்படி ஸ்பீடாக ஓடி சட்டுன்னு அங்கே போய் அதை எடுக்கணும். ஹெலிகாப்டர் தான், ஹெலிகாப்டர் முக்கியம். அந்த ஹெலிகாப்டர் நல்லா இருக்கும் கைஸ். அப்படியே கார் பின்னாடி ஏற்றிக்க வேண்டியதான். ஆனால் அப்படியே அன்லாக் பண்ணி விட்டுரு, அதை எடுத்துப்போம். ஓகே, சரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது ஏறி இன்டீரியர் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், என் கார் எங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்தேன்? ஐயோ, மேப்பில் பார்த்துட்டேன், இங்கே தான் இருக்கு. இறக்கிறதுக்கு லேண்டிங் ஏதோ இருக்கு பேர். அவ்வளோதான், லேண்டிங் வச்சு இறங்கி 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 கடல் கிட்ட லேண்ட் பண்ணிட்டோமோ. நீங்கள் அப்படி ஓரமாக போய் லேண்ட் பண்ணுங்க. அந்த கஷ்டம் லேண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் விட விடு, போய் கார் எடுத்துட்டு வா. எடுத்துட்டோமா? ஐயோ, அப்படி பேசிட்டு வந்த போடு, காரை எடு. அவ்வளோதான், ஒரே கட்டு தான். மெதுவா மெதுவா அப்படியே இப்படி ஒரு டேர்ன் போட்டு அப்படியே இப்படி ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு போய் ஏறிடுங்க. அவ்வளோதான், நிறுத்தியாச்சு. இப்போ காரை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் கைஸ். உள்ளே எப்படி நிற்கிதுன்னு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம். நல்லா தான் நிற்கிது, கொஞ்சம் கிராஸாக நிற்கிது கைஸ். அதை நம்ம பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறோம். நல்லா இந்த சைடு வரலாம் வாங்க. ஓகே, ஓகேவா ஓகேப்பா. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கு. க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ணியாச்சு. அதை அப்படியே டச் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹைட்டான மலை, அதாவது இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஹைட்டான மலைனா இருக்கு பாருங்க, அதுதான். ஆனால் அதெல்லாம் கார்லேயே அசால்ட்டாக ஏறிடலாம். நாம் சும்மா அது ஹெலிகாப்டர் வச்சு போயிட்டு நல்லா இருக்குல்ல. ஆனால் இன்னொன்று இருக்குது, ஹெலிகாப்டரே இன்னொரு ஹெலிகாப்டர் எடுக்க போகுது. போய் பார்ப்போம். இப்போ அந்த ஹெலிகாப்டரை நான் இதை வச்சு கேட்க போகிறேங்க. அப்படியே போய் மெதுவாக இன்னும் கொஞ்சம்
பர்ஃபெக்டாக இருக்குமா? இல்லை சீரியஸாக அங்கே தூக்கிறதுக்கு பதிலாக இங்கே தூக்கிட்டு தூக்கி 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 அவ்வளோதான் 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 எஸ் ஃப்ரெண்டு. இது எவ்வளோ ஸ்ட்ராங்கு எவ்வளோ பவர் இருந்தால் உள்ள ஒரு கார்பன் ஏற்றி நிற்கிது கைஸ். அது மட்டும் இல்லாமல் அது மாதிரியே இருக்கிற இன்னொரு ஹெலிகாப்டர் தூக்குதுன்னா அது எம்மாம் பெரிய ஆளாக இருக்கும். நினச்சி பாருங்கள், அப்படி ஒரு ஹெலிகாப்டர் நம்ம உலகத்தில் இருக்குது. அதுதான் இங்கே பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு கைஸ். எனக்கு ஒரு ஐடியா. இப்போ நான் இதில் அப்படியே ஒட்டி அந்த கயிறு போட்டுதுன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த ஹெலிகாப்டர் இருக்குது, இங்கேருந்து இறங்கினோடனே இதில் அப்படியே தானே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு 3 ஹெலிகாப்டர் அப்படியே 2 ஹெலிகாப்டர் தூக்குற மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதை நான் அப்படி இறக்குறேன். இறக்கிட்டு இதில் இப்படி இருக்குல்ல கைஸ். இப்போ போய் நான் அந்த ஹெலிகாப்டரை எடுத்து அந்த ஹெலிகாப்டர் தூக்கணுனாலே எல்லாம் என்ன கேஸுங்க இப்படி காமிச்சு என்ன ஆயிட்டு அங்கே விட்டு விடுமா? சரி சரி ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போயிட்டு அடுத்த காரை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கார் நல்லா இருக்குல்ல கைஸ், நல்லா பெரிய மாஸ்டர் ட்ரக் மாதிரி. அதை ஓட்டி பார்ப்போம் கைஸ். இப்போ பாருங்கள் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். குறைஞ்சி சிஸ்டம் பண்ண போகிறேன். ஏய் ஏய் ஏறிடுச்சுன்னு நினச்சேன். அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஐயோ வேறு லெவலில் இருக்குது காரு. அப்படியே அதெல்லாம் அசால்ட்டாக முட்டி தள்ளிடுது கால். அவ்வளோதான் இடிச்சு தள்ளு தள்ளு. அப்படியே இந்த மலை ஏற போகிறோம் கைஸ். அப்படியே எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் ஏறா நைட்ரோட. அவ்வளோதான்டா, அப்படி தான். இப்போ இந்த மலை ஏறி இங்கே ஏதோ ஹெலிகாப்டர் இருக்கு. ஆஹா என்ன ஹெலிகாப்டருன்னு எனக்கு தெரியலையே. இந்த மொக்க ஹெலிகாப்டரா? இந்த மொக்க ஹெலிகாப்டரா தான் நம்மளோட காரத்துக்கு முடியாது தானே. ட்ரை பண்ண தூடா தூடா. அப்படிதான்டா அப்படிதான்டா கைஸ். சின்ன கைஸ் நடக்குதுங்க. தூக்கிட்டான் கைஸ், தூக்கிட்டான். இங்க பாருங்க எவ்வளோ உயரமா தூக்கியிருக்காங்க. பாருங்களா, அப்போ இதுவும் பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர் தான் கைஸ். நல்லா தூக்கிட்டான், ரொம்ப உயரம் தூக்கிட்டான். ஏய் வேற லெவல் தான் போகணும். ஏய் பின்னாடி வாடா பின்னாடி வாடா, இப்படி வாடா. டேய் கை கேட்குறேன். அப்படியே 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 அப்படியா. தூக்கு 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 தூக்குடா தூக்குடு தூக்குடுறா தூக்குடுறா. அப்படிதான் இன்னும் கொஞ்சம் அப்படிதான். ஐயோ அப்படி டர்ன் பண்ண அப்படி டர்ன் பண்ண. ஐயோ மிஷன் அக்கம்ப்ளீஷ். அதாவது நான் மிஷனை அபார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் காரை பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நார்மலாக பார்த்துருந்தோம். இப்போ ட்ரக்ஸுக்கு போகலாங்க. நல்லா இருக்குது நல்லா இருக்குது. இந்த ட்ரக் ஆல்ரெடி நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கலர்ஸ் நிறையவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா நல்லாதான் இருக்கும். மேக்ஸிமஸ் தான் இதுதான் நல்லாயிருக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிக்கிட்டேன். இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கைஸ் இவ்வளோ ஸ்பீடு போகுது. நான் ஓட்டியே பார்க்கல. இதை நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு
டிஃப்ட்லாம் மாசம் பண்ணுது. அப்பா எம்மா ஸ்பீட் போயிடா சாமி. மிகோட அப்பா. ஆரன் நல்லா இல்லை. இப்போ போய் அதை கஸ்டமைஸ் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்க மாசாரு எவாடா அடுத்து மெதுவாக அப்படியே ஒரு ஜம்பு. உங்களுக்கு இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு 1K லைக்ஸ் வந்துச்சுன்னா, அதே மாதிரி நம்ம ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த கேமை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். மோடோட அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடுறேங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் டவுன்லோட் பண்ணி சொல்கிறேன் எப்படி. நல்லா இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் சூப்பராக இருக்குது. எல்லாம் மாஸ் பண்ணி இருக்கு. அப்படியே ஒரு கிஃப்ட்டு ஒரு 360 டிகிரி படிக்க வந்துருக்குறாங்க. டிகிரி வரை பண்ண முடியுமான்னு தெரியல. அவ்வளோதான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார் அதர்ஸில் போயிட்டு டைவர் ட்ரக்கு போகலாமா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவரை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இவருக்கெல்லாம் இதுதான் நான் சரி போட்டுவேன். இது நல்லா இருக்கு. இதெல்லாம் போடவே கூடாது தலைவருக்கு. போடாமே தான் அவர் நல்லா இருப்பார். போடு போடு போடு. இது நல்லா இருக்கு கைஸ். டயர் மாற்றோம். இந்த டயர் நல்லா இருக்கு. மாற்றிடலாமா? இப்போதான் கார் பார்க்குறேன். நல்லாவே இருக்கு. சும்மா மாசா இருக்கா? பாவிகளா, இது ஒரு பீஸ் மேக்கர். நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தா இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நல்லாவே தான் இன்டீரியருங்கிறாங்க. ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்க மாதிரி இருக்கு. அதனால தான் மாதிரி தள்ளின்னு போனான் இவன். அவ்வளோதான். இன்னொரு கைஸ் இவனுக்கு இப்படி இருக்கு எல்லாம். கீழே பார்த்தா பிச்சுக்கும் போலையே. இங்கே எப்படி போகணும் பார்க்க. அச்சிக்கியா என்ன அதிகமாக கொடுப்பாங்க. இது ஜம்பா என்னது மோஸ் கொடுப்பாங்க. அது போடுறோம் போடியோ என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, சர்வீஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு கார் வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இவன் இருக்கான். இவனை பார்க்க எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹாரன் மாற்றலாமான்னு தெரியல கைஸ். எப்படி ராக்கெட் அப்படியே வர மாதிரி இருக்கா? இவனுக்கும் அந்த நைட்டில் ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் தெரியுமா? அதே பெயிண்ட் தான். ஆனால் இது பகலில் பார்க்கறதுக்கும் நல்லா தானே இருக்குது. இன்டீரியர்லேயும் இவனுக்கு மாசாக சொல்லலை. நல்லா இன்னும் பெருசுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டேரிங்கில் 1 hand ஸ்டேரிங் தான் போட்டு வச்சுருக்கான். இதான் 1 handல பிடிச்சி ஓட்டுறதுக்கு அதை எடுத்து பாருங்கள். ஒரு பால் மாதிரி நீங்கள் காணுங்க. பால் மாதிரி இருக்குல்ல, அது 1 handக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மொத்த கையில் ஓட்டுறவங்க அதை பிடிச்சிட்டு ஓட்டுவாங்க. அதெல்லாம் நான்லாம் அதை கஸ்டமைஸே பண்ணல கைஸ். ஆல்ரெடி அதில் அப்படியே தான் இருக்குது. நல்லா இருக்குது. செம பெரிய இன்டீரியர் தான். இது மாசாக இருக்குல்ல. செம்மையாக இருக்குது இன்டீரியர். எவ்வளோ பெரிய இன்டீரியரா சாமி.
அம்மையா இருக்கு. எவ்வளோ பெருசுக்கு மீட்டருக்கு மட்டும் வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ கண்டது கைஸ். அது நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நீ பண்ணிடலாம். இங்கே பாருங்க ஸ்ட்ராங் வருதா? நல்லா இருக்கா? இன்டீரியர் நைட்டில் வச்சுருக்கேன். எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கு. செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் பாருங்கள். பாய் கைஸ்.